அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் எஸ்பி நாகராஜ். வரவிருக்கிற சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. சரிங்களா? ஜோதிடராக வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா அந்த வக்ர புதன் எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முதல்லீங்க அண்மையில தற்சமயத்துல சிவகாசியில ஒரு ஜோதிட கருத்தரங்க யூடியூப்ல பார்த்தேன். அதுல கரூரை சேர்ந்த ஒரு பெண் ஜோதிடர், மிகப்பெரிய ஜோதிடர். அவங்க ஜோதிட கருத்தரங்கங்கள்ல மிகச்சிறப்பா பேசக்கூடியவங்க. நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். தங்கு தடை இல்லாம சரளமா ஜோதிட கருத்துக்களை இப்படி மழை மாதிரி பொழியக்கூடிய நல்ல சிறந்த ஜோதிட பேச்சாளர், சொற்பொழிவாளர். சரிங்களா? அவங்க பேசும்போது ஒரு பலனை சொன்னாங்க. என்னுடைய அனுபவ பலன், நான் பார்த்த அனுபவ பலன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜாதகத்துல லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி, சரிங்களா, லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி காலப்புருஷ தத்துவத்தின்படி இருக்கிற 9ஆம் அதிபதியான குரு, லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதியும் காலப்புருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி குருவும் சேர்ந்து இருந்தார். 2 பேரும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது பார்த்துக்கிட்டாலோ அல்லது பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு எந்த கெடுதலும் வராது. கடவுள் கூடையே துணையா நின்று வந்துட்டே இருப்பார். எந்த கெடுதலுமே அந்த ஜாதகருக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கைலிங்க ஆக்ஷன் 2 வீலர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சீட்ல 2 வீலர் அடிச்சு எலும்பு 2ஆ உடைஞ்சு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. 1 வருஷம் 4-5 மாசம் ஆச்சு. இன்னும் என்ன பழையபடி இந்த கை செயல்படுறதுக்கு சில பல ஆண்டுகள் ஆகும். வலியும் வேதனையோட இன்னும் இருக்காது. எனக்கு லக்னப்படி 9ஆம் அதிபதியும் காலப்புருஷ தத்துவப்படியான 9ஆம் அதிபதியான குருவும் சேர்ந்துதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அது எங்க இருக்காங்க தெரியுங்களா? குருவுடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க. குரு ஆட்சியா இருக்கிறார். 9ஆவது எனக்கு யாரு தெரியுங்களா? குருவுக்கு நிகரான சுபகிரகமான சுக்கிரன், அசுப கிரகம் கூட இல்லை. அதுவும் எனக்கு ராசி அதிபதி. இப்படிப்பட்ட அமைப்புல காலப்புருஷ தத்துவத்திற்கு 9ஆம் அதிபதியான குரு ஆட்சியாவே எனக்கு இருக்கிறாரு. சுக்கிரன் கூட உச்சமாவே இருக்காரு. ஆனாலும் நான் அனுபவித்த இந்த வலியும் வேதனையும் இந்த மாதிரி நிறைய, ஆனா இது பெரிய அளவுக்கு இந்த மாதிரி சிறிய வலி வேதனை எல்லாம் வாழ்க்கை நிறைய சந்திச்சிட்டேன். சரிங்களா? அதோட அடுத்து ஒன்று சொன்னாங்க, அந்த 9ஆம் அதிபதியை லக்னாதிபதி பார்த்துட்டா ஆஹா ஆஹா பிரமாதம், ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் அப்படிங்கிற லெவல் சொன்னாங்க. சரிங்களா? அப்படிங்கிற லெவல் சொன்னாங்க. லக்னாதிபதி பார்த்துட்டா இதை விட சிறப்பு அப்படிங்கிற மாதிரி டாப்பான ஒரு அமைப்புல சொன்னாங்க. எனக்கு லக்னாதிபதி பார்க்கிறாரு, 9ஆம் அதிபதி பார்க்கிறாரு, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பார்க்கிறாரு, லக்னத்துக்கு காலப்புருஷத்துக்கு 9ஆம் அதிபதி குருவையும் பார்க்கிறார். 2 பேர்த்தையும் பார்க்கிறார். லக்னாதிபதி பார்க்கிறார். அது எனக்கு யார் தெரியுங்களா? லக்னாதிபதி ஆயுளுக்கு காரகர், நீதியின் நாயகர், தொழிலுக்கு காரகர், காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் அதிபதி, லாபாதிபதியான 11ஆம் அதிபதி, இத்தனைக்கும் காரணகர்த்தாவான சனி பகவான் தான், சனி கிரகம் தான் எனக்கு லக்னாதிபதியே இருக்கிறார். ஆனாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தின் உச்சம் இருக்குது இல்லைங்களா? துயரத்தின் உச்சம் இருக்குது இல்லைங்களா? வேதனையின் உச்சம் இருக்குது இல்லைங்களா? மன உளைச்சல், மன அழுத்தம், உடல் வலி வேதனை, மன வலி வேதனையினுடைய அந்த உச்சத்தினுடைய துயரம் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்தையும் வாழ்க்கையில சந்திச்சு நான் சந்திக்காத துன்பமோ துயரமோ வேதனையோ இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல துன்பத்தின் தொட்டிலே தான் தாலாட்டு பாடிக்கொண்டேன். சரிங்களா? அத்தனை பெரிய துயரத்தை வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக சரி, உயிர்காரத்து ரீதியா, பொற்காரத்து ரீதியா, உயிர்கார எதுவா இருந்தாலும் எல்லாத்திலையும் நான் அடையாத துன்பத்துக்கு, வேதனைக்கு, துயரத்துக்கு எல்லையும் களமும் இல்லைங்கிற அளவுக்கு அனுபவிச்சிட்டேன். அப்போ என்னதான் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியா இருந்தாலும், 5ஆம் அதிபதியா இருந்தாலும், லக்னாதிபதியா இருந்தாலும், குருவா இருந்தாலும், என்ன யோகமா இருந்தாலும், ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சேர்ந்திருந்தாரி, பார்த்திருந்தாரி, எப்பேற்பட்ட யோக ஜாதகத்துல இருந்தாலும் தசை நடத்துற கிரகம் இருக்குது இல்லைங்களா? அந்த தசையின் நாயகன் முடிவு செய்யறதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய
காலகட்டம் என்னவோ, எத்தனை ஆண்டு காலத்துக்கு அந்த கிரகம் தசை நடத்துதோ, அந்த கிரகம் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த ஜாதகம் கொடுக்கணும்ன்றது அதான் கிடைக்கும். அதான் கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு வந்து நல்லது செய்யணும்னு அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல அந்த கிரகம் இருக்கா, நல்லது செய்யும். அந்த கிரகத்தினுடைய தசா காலம் முழுவதும் நல்லது செய்யும். சரிங்களா? புத்தியின் மூலமா நல்லது அல்லாது வந்தாலும் நல்லது பாதிக்காது. நல்லது அல்லாது வந்தால் நல்லது பெருசா பாதிக்காது. சரி. அதே மாதிரி அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்துல அசுபத்தை கெடுதலை செய்ய வேணுங்கிற அமைப்புள்ள ஜாதகத்தில் இருந்தா அந்த கெடுதல் தானே, கெடுதல் தானே. அல்லது நல்லது கெட்டது ரெண்டை கலந்து செய்யக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகத்துல கிரகம் இருந்து தசை நடந்துச்சுன்னா அந்த தசை காலம் முழுவதும் நல்லது கெட்டது சேர்ந்து நடக்கும். அதனால எந்த ஒரு யோகம் ஜாதகத்துல இருந்தாலும் தசை நடத்துற கிரகம் நல்லது செய்யக்கூடிய அமைப்புல ஜாதகத்துல இருக்கா நல்லது கிடைக்கும், கெட்டதை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா கெட்டது கிடைக்கும், அல்லது நல்லதை கெட்டது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா இந்த ரெண்டை கலந்து செய்வது தவிர அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தை தசை நடத்தக்கூடிய நாயகனை மீறி எந்த யோக கிரக சேர்க்கையும் யோக பார்வையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த விதமான அந்த குரு 9ஆம் தேதி பார்த்தாலும் சரி, பரிவர்த்தனாலும் சரி, சேர்ந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி பார்த்தாலும் சரி, அல்லது 5ங்கிற யோகாதிபதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட யோகம் இந்த ஜாதகத்தில் இருந்தாலும் தசை நடத்துற கிரகமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அந்த கிரகத்தினுடைய தசையின் காலத்தில் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத உங்க முன்னாடி நான் பண்போடு சொல்லிக்கிறேன், பணிவோடு சொல்லிடுறேன். சரி, வக்ர புதன் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? யாருடைய ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்குதோ அந்த ஜாதகருடைய மாமா உறவுகளோட கசப்பான தன்முதல் அதிகமா அநேகமா பெரும்பாலும் பிரிஞ்சிருவாங்கன்னு வைங்களேன். மாமா உறவுகள் சரியான முறையில் இணக்கமான போக்குவரத்து இருக்காது. அவங்களோட வந்து ஒரு கசப்பான உறவு நிலைகள் தான் இருக்குமே தவிர அவங்களால எந்த விதமான உதவியும் கிடைக்காது. மாமா வகையறாக்கள்னால எந்த விதமான உதவியும் கிடைக்காது. அவர்களோடு சரியான முறையில இணக்கமான உறவும் இருக்காது, பிரிந்துதான். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அடுத்தது புதன் வக்ரமா இருக்கும் போது அவங்களுக்கு நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிரந்தரமான ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஆனாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நண்பர்களும் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுங்களா? பச்சை துரோகிகளா இருப்பாங்க, முதுகுல குத்தக்கூடிய துரோகிகளா தான் வக்ர புதன் உள்ள ஜாதகர்கள் நண்பர்களா இருப்பாங்க. சண்டாளர்கள், சதிகாரர்கள், ஃப்ராடு, பித்தலாட்டை, ஏமாத்துறது, நல்லவங்களாட்ட பழகி நம்ம அந்த வக்ர புதன் உள்ள ஜாதகர்கள் ஏமாத்தக்கூடியவர்களா தான் நண்பர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் கூட்டு தொழில் வந்து இந்த வக்ர புதன் உள்ளவங்களுக்கு சரியா வராது, செட் ஆகாது, அமையாது. கூட்டு தொழில் என்பது வேட்டு தொழிலாத்தான் முடியும். புதன் வக்ரமா தான் கூட்டு தொழில செய்யக்கூடாது. சரிங்களா? அப்புறம் புதன் வக்ரம் வருவது கல்வியில தடையை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா படிச்ச படிப்பு கற்ற கல்வி கேட்ட வேலை அமையாது. ஒண்ணு கல்வியில தடையை கொடுத்தா அல்லது படிச்ச படிப்பு கேட்ட வேலையை வக்ர புதன் கொடுக்கும். காதல் இருக்கு இல்லைங்களா? காதல் கண்டிப்பா தோத்து போயிருக்கு. சரிங்களா? காதல் சக்சஸ் ஆகவே ஆகாது, வெற்றி அடையாது. காதல் வரும், கண்டிப்பா வரும், ஆனா தோத்து போயிடும். காதல் ஜெயிக்காது, தோற்கும். காதலில் கசப்பையும் மன வேதனையும் மன உளைச்சலையும் ஏமாற்றத்தையும் தான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் தவிர காதல் ஜெயிக்காது. வக்ர புதன் உள்ளவங்களுக்கு காதல் வந்து வெற்றி அடையாது. சரிங்களா? அப்புறம் பாருங்க, இன்னொன்னு, தக்க சமயத்தில் உங்களுக்கு இவங்களுடைய அறிவு உங்களுக்கு பயன்படாது. சரியான நேரத்துல சரியான தருணத்தில் அறிவு பயன்படாது, வேலை செய்யாது. இந்த நேரத்தில் இது சொல்ல மறந்தே போச்சு. இதை சொல்லியிருக்கலாம், இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம், ஞாபகம் மறந்து போச்சு, இப்படித்தான் மறந்தது தெரியல அப்படின்னு பெரும்பாலோர் வேதனைப்படுறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதையெல்லாம் விட அதிகபட்சமா, அதாவது உச்சபட்சமா, இன்னும் சொல்ல போனா கிராமப்புறத்து பாலிங்க சொல்ல எச்சு முச்சா இவங்களுக்கு இருக்கு. வக்ர இருக்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஐயோ இப்படி விட்டுட்டமே சொல்லாமட்டனே அப்படிங்கிறத அதிகமா இந்த வக்ர புதன் உள்ளவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, இவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு இருக்கு இல்லைங்களா?
சரியான நேரத்தில் வராது. எந்த தகவலா இருந்தாலும் சரி, எந்த காரியம் சம்பந்தப்பட்ட எந்த நியூஸா இருந்தாலும் செய்தியா இருந்தாலும் அந்த தகவல் சரியான நேரத்துல குறிப்பிட்ட தருணத்தில் உங்களுக்கு கிடைக்காது. லேட்டா தான் கிடைக்கும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேராது, கிடைக்காது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு பாருங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியது பேச மாட்டாங்க. பேச வேண்டிய அந்த தருணத்தில் என்ன பேசணுமோ அந்த தருணத்துக்கு உண்டானது பேச மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அடிக்கடி பேச்சை மாற்றி பேசுவாங்க. சொன்னதை அடிக்கடி மாற்றி பேசக்கூடிய அந்த அமைப்பு இந்த வக்ரபுதன் உள்ளவங்களுக்கு ஒன்று. பேச வேண்டிய நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேச மாட்டாங்க, அல்லது அடிக்கடி பேச்சை மாற்றி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து யாருக்கும் வாக்கு தராமல் இருப்பது சிறப்பு. செய்யறேன், பண்றேன், வர்றேன், போறேன், சொல்றேன், சரி அதை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியை இவர்கள் தராமல் இருப்பது நல்லது. ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றாத ஒரு நிலையை இந்த வக்ரபுதன் அந்த ஜாதகத்துக்கு தந்து விடும். அதனால வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதே நேரத்துல இந்த பலன்கள் வக்ரபுதன் உள்ள ஜாதகங்களுக்கு உண்டான பொதுவான பலன்களே. அந்த வக்ரபுதன் யாருடைய ஜாதகத்தில் இருக்குதோ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையினாலோ பார்வையினாலோ நாம் பார்த்து இந்த பலன்களில் ஏற்றங்களும் இருக்கலாம், இறக்கங்களும் இருக்கலாம், மாற்றங்களும் இருக்கலாம் என்று சொல்லி அடுத்த காணொளி வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாமல் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.